வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் பலவிதமான புதுமைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கி வழியணும்னு சொல்லி நம்ம எல்லாருக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவுல உங்க போட்டோவை இப்ப நான் சொல்ற முறைப்படி பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும். உங்க வீட்ல எண்ணி வைக்கிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு பணம் சேர்ந்துகிட்டே போகும்னு சொல்லலாம். இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுவும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறையத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமாய் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரே ஒரு விஷயம், உங்க போட்டோ உங்க கையில இருந்துச்சுன்னாவே போதும். எந்த இடத்துல இருந்து வேணாலும் யாரு வேணாலும் செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை எந்தெந்த பிரச்சனைகளுக்கு செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். ஒரு சிலருக்கு வீண் விரைய செலவுகள் இருக்கும், மருத்துவ செலவு அதிகமா இருக்கும். பணம், அதாவது சம்பளம் கைக்கு வந்த 2 நாள்லயே பணம் எங்க போச்சுன்னு தெரியாத அளவுக்கு பணம் செலவாய்க்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, பணம் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான செலவுகள் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா, உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்காது. அதாவது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் பாதியா தான் இருக்கும். நம்ம கூட படிச்சவன்லாம் நல்லா இருக்கானே, இன்னைக்கு எனக்கு சரியான முறையில வேலை கிடைக்கல, அதனால என்னுடைய திறமைக்கேற்ற வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஒரு சிலருக்கு மனக்குறை இருக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு சம்பள பாக்கி வர வேண்டியது இருக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு எவ்வளவோ பெரிய வேலைகளை செஞ்சு முடிச்சும் கூட அதுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வராம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு கடைய வச்சாச்சு, வியாபாரமே ஆக மாட்டேங்குதுங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி, அது உடனடியா சரியாகிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இது மட்டும் இல்லாம, கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும், கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களும், பணத்தை சேமிச்சு வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உடனடியா நம்ம வாழ்க்கையில பணவரவுல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு போட்டோ தேவைப்படும். அதாவது இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பண்ணலாம், மனைவி கணவருக்காக பண்ணலாம், அதே மாதிரி அம்மா அப்பா பையனுக்காகவும் பொண்ணுக்காகவும் பண்ணலாம். இப்படி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்க செய்யும் போது அவங்களுடைய போட்டோவை நீங்க கையில எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்படி இல்லைன்னா ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ இருந்தாலும் போதும். அப்படி இல்லைங்க, என்கிட்ட பெரிய போட்டோ தான் இருக்கு, நான் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட போட்டோவை எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு நமக்கு தேவைப்படும். அது 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், இப்படி உங்ககிட்ட என்ன ரூபாய் நோட்டு இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஆனா இந்த ரூபாய் நோட்டை அடுத்து நாம செலவுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நமக்கு ஏதாவது ஒரு நூல், அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்ட் தேவைப்படும். பச்சை நிற நூல், பச்சை நிற ரப்பர் பேண்ட், இது ரெண்டுல உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல என்கிட்ட பச்சை நிற நூலும் இல்ல ரப்பர் பேண்டும் இல்ல, நான் என்ன பண்ணட்டும் கேட்டீங்கன்னா, வெள்ளை நிற நூல் கட்டாயமா எல்லார்கிட்டையும் இருக்கும், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ பெஸ்டான ஒரு சில டைமிங்ஸ நான் உங்களுக்கு சொல்றேன். முடிஞ்சவங்க அந்த டைமிங்ஸ ஃபாலோ பண்றதுக்கு பாருங்க. முதல்ல இன்னைக்கு நமக்கு கோல்டன் மினிட் பாத்தீங்கன்னா மத்தியானம் 2 மணி 4 நிமிடங்களுக்கு வருது. இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். கோல்டன் மினிட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த கோல்டன் மினிட்டை பத்தின வீடியோவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பெஸ்டான டைமிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்டு நாம தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான். ஏன்னா இந்த நேரத்துல நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். இந்த டைம்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நம்ம ஆழ் மனசுல ரீப்ரோகிராம் பண்ணோம். அதாவது நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும். நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைமா இருக்கு. சரி, தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாமே நீங்கி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய போட்டோவுக்கு பின் பக்கத்துல இப்ப நான் சொல்ல போற ஹீலிங் கோட எழுதிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹீலிங் கோட பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஹீலிங் கோட் நமக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும். கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் அடையறதுக்கான வழிய காமிக்கும். அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வரலன்னு சொல்றவங்களுக்கு அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனக்கு சம்பளம் பத்த மாட்டேங்குது, வேற வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹீலிங் கோட தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த ஹீலிங் கோட் என்னன்னு இப்ப ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 194 இதுதான் அந்த ஹீலிங் கோடு. இப்போ போட்டோல இந்த ஹீலிங் கோட எழுதுறதோட மட்டும் இல்லாம நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் எனக்கு பணவரவு அதிகரித்து விட்டது அப்படின்னு எழுதிட்டு 194ங்கிற ஹீலிங் கோடையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஐ எம் அ மணி மேக்னட்னு சொல்லி எழுதிட்டு 194 அப்படிங்கிற ஹீலிங் கோட நீங்க எழுதுங்க. இப்படி ஒரே இடத்துல எல்லாருமே இந்த ஹீலிங் கோட யூஸ் பண்ணும்போது கூட்டு பிரார்த்தனை செஞ்சதுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரி, இப்படி இந்த ஹீலிங் கோட எழுதினதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுல இந்த போட்டோவை, அதாவது ஹீலிங் கோட் எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த போட்டோவை சுருட்டிக்கோங்க. ரூபாய் நோட்டுக்குள்ள போட்டோ இருக்கணும். சப்போஸ் நீங்க பெரிய போட்டோவா எடுத்திருந்தீங்கன்னா அந்த போட்டோவுக்கு வெளிப்பக்கத்துல ரூபாய் நோட்டை வச்சு அந்த போட்டோவும் ரூபாய் நோட்டும் தனித்தனியா பிரிஞ்சு விழுந்துராத மாதிரி நீங்க எடுத்து வச்சிருக்க நூல் வச்சு கட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ரப்பர் பேண்ட போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல நாம ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு இந்த ரூபாய் நோட்டையும் போட்டோவையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா கூட போதும். இதுக்கப்புறமா 194 இந்த ஹீலிங் கோட உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க. குறைஞ்சது 5 நிமிஷத்துக்காவது நீங்க சொல்லுங்க. 5 நிமிஷம் சொல்லணுங்கிறதுக்காக வேக வேகமா சொல்ல வேண்டாம். நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லுங்க. இப்படி இந்த ஹீலிங் கோட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த போட்டோவையும் ரூபாய் நோட்டையும் நீங்க பணம் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அது பர்ஸ்லயும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பீரோலையும் வைக்கலாம். பூஜை அறையில வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பூஜை அறையிலையும் வைக்கலாம். இதுக்கப்புறமா இந்த போட்டோவை நீங்க மாத்தணும், தூக்கி போடணும், எரிக்கணும், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அந்த போட்டோ பாடு ஒரு இடத்துல ஓரமா பத்திரமா அப்படியே இருக்கட்டும். ஏன்னா பணத்தோட தேவை நமக்கு என்னைக்குமே இருக்கு. எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை பட்ஜெட் தான் இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. அதனால இந்த போட்டோவும் ரூபாய் நோட்டும் அப்படியே இருக்கட்டும்.
நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.